இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னாக்கா தேனி மாவட்டம் கம்பத்தில் இருக்கோங்க. இந்த கம்பத்துலேருந்து ஒரு 15 டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய சுருளி அருவி தான் போயிட்டுருக்கோம். போகும் வழியெல்லாம் வயல்வெளிகள் ரொம்ப பசுமையாக பச்சை பசேர்னு இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. இங்கே தான் வந்து சினிமாலாம் ஷூட்டிங் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அழகு நிறைஞ்ச இயற்கை அழகு நிறைஞ்ச ஒரு இடம்தான் அந்த கம்பம் பகுதி. அது மட்டும் இல்லை, 2 பக்கமும் திராட்சை தோட்டம். இப்போ நீங்கள் அதெல்லாம் பார்க்குறது அதுதான். 2 பக்கமும் அந்த சுருளருவி போகிற அந்த பாதை தான். அது 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா திராட்சை தோட்டம், தென்னந்தோப்பு, அது வாழைத்தோப்பு, பப்பாளி தோட்டம், இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடங்க இது. வந்து அது கண்ணுக்கு விருந்தளிக்கக்கூடிய ஒரு இடம் அது. இப்போ நீங்கள் பார்க்கறது எல்லாமே திராட்சை தோட்டம் தான். எவ்வளோ நேர்த்தியாகவும் அற்புதமாகவும் வச்சுட்டாங்க. விவசாயிங்க திராட்சையை விளைவிக்கிறதுக்கு என்ன கஷ்டப்படுவாங்கங்கிறத நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், ஆள் உயர கல், அதில் செடியை வந்து வளர வச்சு, அப்புறம் அது அது திராட்சை காய்ச்சி அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கொண்டு வராங்க. எப்படி நெல் விளைவிக்கிறோமோ அதே போல் தான் திராட்சை விவசாயிகள் திராட்சையை விளைவிக்கிறாங்கிறத அங்கே நேரில் பார்க்க முடிஞ்சுது. இந்த போட்டிருக்க இடம் கொட்டா பார்த்திங்கனாக்கா திராட்சையை தங்குவதற்கும் நைட்டில் பாதுகாப்பதற்கு தங்குவதற்கான இடமாகவும் அதை பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. இப்படிப்பட்ட அற்புதமான இடமா இருக்குது. திராட்சை விவசாயிகளுக்கு நம்ம வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா திராட்சை அங்கேருந்து விளைஞ்சி தான் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை, கேரளா மற்ற மாநிலங்களுக்கும் போகுது. இந்த கேரளாவிலேருந்து அங்கே வர டூரிஸ்டரும் வந்து வாங்குறதுன்னு பார்க்க முடிஞ்சது. நம்ம பெட்டியாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம். பாருங்கள், இப்படி மேகமூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடமே பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் அது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம அந்த இடத்துட்டு போகவே மனசு வராது. அப்படிப்பட்ட ஒரு இடமா இருக்கும். நான் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்தே தான் போனேன். எனக்கு நடந்து போனதற்கான ஒரு களைப்பே தெரிலங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம் அது. அதனால் எல்லோரும் வரலாம். வந்து விடுமுறை நாட்களே கழிப்பதற்கு ஒரு அருமையான இடம். வந்து இதை பார்க்கணும். இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம். வாங்க, வந்து பாருங்கள்.
கம்பத்துலேருந்து வர வழியிலே 2 பக்கமும் வந்து திராட்சை தோட்டம், வாழை தோட்டம்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம வந்து சுருளி அருவி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ அந்த என்ட்ரன்ஸில் தான் நம்ம இங்கே இருக்கோம். நம்ம அதை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நம்ம வந்து உள்ளே போகலாம். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா எத்தனை மணி நேரத்துக்கு வரணும், எத்தனை மணி நேரத்துக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் அந்த போர்டு அது நீங்கள் பார்த்தீங்க. இப்போ நம்ம உள்ளே என்ட்ராயிட்டோம். என்ட்ராயிட்டு நம்ம வந்து ஒரு டிக்கெட்டு வந்து ஒரு ஆளுக்கு வந்து போடுவாங்க. அதை எடுத்துக்கிட்டு தான் நம்ம உள்ளே வந்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த சுருளி அருவிக்கு போகிறதுக்கான அந்த பாதை இது. 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். மக்கள் வர்றதை பார்க்க முடிஞ்சது. போயிட்டு மக்கள் குளிச்சுட்டு அங்கேருந்து சுருளி அருவி போயிட்டு வர்றாங்க. விடுமுறை நாளுங்கிறதுனால மக்கள் நிறையா பேர் வந்திருந்தாங்க. இப்போ நம்ம அந்த தான் போயிட்டுருக்கோம். அந்த காட்டு வழி பாதை தான் போயிட்டுருக்கோம். வாங்க நம்ம போகலாம். சுற்றிலும் வந்து இருக்கக்கூடிய அந்த மரங்கள், செடிகள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க. ரொம்ப அற்புதமாக கண்ணுக்கு வந்து விருந்தளிக்கும் விதமாக ரொம்ப அற்புதமான இடமா இருக்குங்க இந்த இடம். அதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் நம்ம போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், குரங்கு, நிறைய குரங்கு இருக்குது அங்கே. நம்ம எதாவது வாங்கிட்டு போனோம்னா கையில் வச்சுருந்தீங்கனாலே அப்படின்ட்டு விட்ரும். நம்ம விடவே விடாது குரங்கு. அதனால் நீங்கள் போகிறவங்க கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக தான் போகணும். எதையும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. போனீங்கன்னா குரங்கு விடாது. அதையும் பார்த்துங்க. இப்போ அது பார்த்திங்கன்னா ஆள் உயர மரங்கள், கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா பெண்டு இல்லாமல் ஒரே நீட்டாக இருக்கும் மரம் பார்க்கறதுக்கு. அதெல்லாம் இப்போ தான் பார்க்குறீங்க நீங்கள். அப்படிப்பட்ட மரங்கள், உயர்ந்த மரங்கள், சுற்றிலும் மலை, பச்சை பசேரென்று அந்த காட்டு பகுதியெல்லாம் பார்ப்பதற்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்க. இப்போ நம்ம பார்த்துட்டிங்க எங்கே வந்துட்டிங்கன்னா, அதான் அந்த சுருளி அருவிக்கு ஏறுறதுக்கு முன்னாடியே, அந்த மலை ஏறுறதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் உடை அணிவதற்கெல்லாம் கொஞ்சம் இடம் இருக்குது. அந்த இடத்த நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ அந்த இடத்துல நம்ம வந்துட்டோம். இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டோம். அதுதான் பார்க்குறீங்க. இந்த செட்டுலாம் பார்த்திங்கன்னா அதுதான் ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கான ஒரு இடம் தான். மக்கள்லாம் நிற்கிறாங்க பாருங்கள், தான் நிற்கிறாங்க. இது காட்டு வழி பாதை. இது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நம்ம பார்க்குறதுக்கே அவ்வளவு அழகாக கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அதனால் இது போகிறவங்க வந்து 2 பக்கமும் அந்த காட்சியை பார்த்துக்கிட்டே போகலாம். அந்த அருவிக்கு, இந்த சுருளி அருவிலேருந்து அந்த வர்ற தண்ணி தாங்க அது. அங்கே வந்து மக்கள் வந்து அதில் போய் அங்கே குளிக்க முடியாதவங்க, கொஞ்சம் ஏறி போக முடியாத, அதாவது கொஞ்சம் வயசானவங்க போக முடியாதவங்களாம் இதில் வந்து குளிச்சுட்டு உடையெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு போகிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அந்த மாதிரி இடம் தான் அது. தண்ணி வந்துக்கிட்டு போயிட்டு இருக்கும். தண்ணி ஓடும். ரொம்ப சில்லுன்னு இருக்கும் தண்ணி பார்க்கறதுக்கு. அந்த இடத்துல என்ட்ரானதுமே பார்த்திங்கன்னா அப்படி சில்லுன்னு ஆகிடுச்சு அந்த இடமே. ஏன்னா மரங்கள் இருக்கிற இடமே பார்த்திங்கன்னா எப்பவுமே சில்லுன்னு தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு இடம், அற்புதமான காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இவ்வளோ அழகான இடம். இதெல்லாம் பார்ப்பதற்கே நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். மரம் பெரிய மரம் ஒன்று விழுந்து கிடந்துச்சு. அதை யாரையும் எடுக்கலையாட்டிருக்கு, அப்படியே கிடக்குது அது. ஸோ அதுதான் அது. சுற்றிலும் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி உடையாறது, அந்த ஓரமாக இருக்கும், ஒரு ஓட மாதிரி உடையாடும் அது. அதில் தான் மக்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குளிக்கிறது, இந்த மாதிரி ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. ஒரு சில பேர் அங்கே போய் அங்கே நின்று ஃபோட்டோவும் எடுக்கலாம். நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. கால் நனைக்க போக நல்லாயிருக்கும். பாருங்கள், சுற்றிலும் மலை, அந்த அற்புதமான அந்த காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த இடம் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம வந்து எங்கன்னா அந்த சுருளி அருவி போகிறதுக்கான அந்த படிக்கட்டில் தான் போயிட்டுருக்கோம். நம்ம கொஞ்சம் படிக்கட்டெலாம் கொஞ்சம் தூரம் தான் படிக்கட்டு இருக்கும். படிக்கட்டு ஏறி போய் தான் நம்ம அந்த அருவிக்கு போக முடியும். நிறைய மக்கள் வர்றதை பார்க்க முடிஞ்சுது. குரங்கெல்லாம் இங்கே சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கும். நம்ம பார்த்து பையெல்லாம் எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுருக்கணும். இப்போ நம்ம சுருளி அருவி வந்துட்டோம். அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ மக்கள் குளிக்கிறாங்க பாருங்கள். நாமளும் போய் அதில் குளிச்சுட்டு வந்தோம். வாங்க, எல்லா மக்களும் வரலாம். வந்து இந்த இடத்துல வந்து குளிச்சுட்டு அந்த அருவியை பார்க்கலாம். அந்த அருவியோடைய அந்த தண்ணி ஊற்றுற அழகை பார்க்கலாம், ரசிக்கலாம், குளிக்கலாம். போயிட்டு ஜாக்கிரதையாக குளிச்சுட்டு பாதுகாப்பாக நம்ம வந்து உடனடியாக அங்கேருந்து சரியாகிறது நல்லது. வாங்க, வந்து அருவியில் குளிச்சுட்டு போங்க. ரொம்ப அற்புதமான இடம்.